சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களை கடுமையாக மழை வெள்ளம் தாக்கிய போதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள்ல பெரிய தாக்கம் அது கொண்டிருக்கவில்லை அப்படிங்கறதே பல விஷயங்கள் காட்டுது. வழக்கம் போல பல ஆக்சிடென்ட்ஸ், பல விபத்துகள் நடந்திருக்கின்றன. சென்னையில எல்லாம் 9 உயிர்கள் இதுல போயிருக்கிறது. இது மட்டுமல்லாது மதுபான விற்பனை அப்படின்னு பார்க்கும்போது 170 கோடியை தாண்டி இருக்கிறது மதுபான விற்பனை. போன வருஷம் 175 கோடி, இந்த வருஷம் 170 கோடி என்று சொல்லப்படுகிறது. ஆக மிக கோலாகலமாக நடந்திருக்கிறது. இவையெல்லாம் கலாச்சார சீரழிவுடைய ஒரு விளைவாக பார்ப்பதா, சிம்பலா பார்ப்பதா, அல்ல கால மாற்றத்துல யதார்த்தமான ஒரு விஷயமாக பார்ப்பதா விவாதிப்போம் இன்றைய நிகழ்ச்சியில. இந்த நிகழ்ச்சியில நம்முடைய டாக்டர் புனிதா அவர்கள் இணைகிறார். அதே போல இந்து மக்கள் கட்சியுடைய திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 9 உயிர்கள் கொண்டாட்டம் அப்படிங்கறது எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு 9 உயிர்கள் போயிருக்கிறது. பல பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, காயமடைஞ்சிருக்கிறாங்க. வரித்தனமான கொலைவெறி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது புத்தாண்டு கொண்டாட்டங்கள்ல பேர்ல. சில இளைஞர்கள் கூட சொல்ல முடியாது, சிறார்களா கிளாசிஃபை ஆறவங்க 55 வயது நபரை கொன்னு இருக்கிறாங்க. பயங்கரமான ஆயுதங்களுக்கு உண்டு. இவையெல்லாம் போதையில நடந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது ஒரு கலாச்சார சீர்கேடுடைய ஒரு விளைவா, அதோடைய ஒரு எச்சமா இது பார்க்க கூடாது. எனக்கு அப்படி ஒன்னும் தோணல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு புத்தாண்டு மத வேறுபாடு இல்லாம எல்லாரும் கொண்டாடுறாங்க. கிறிஸ்டியன்ஸும் சர்ச்சுக்கு போவாங்க, அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஹிந்துஸும் டெம்பிள்ஸ்க்கு போவாங்க. அப்படின்னு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கதான் செய்யும். அதை போலீஸ் ஹாஸ் டு ப்ரொடெக்ட் அண்ட் கிவ் இனஃப் ப்ரொடெக்ஷன். அதை பாக்குறத விட்டுட்டு புத்தாண்ட கொண்டாடுறது எதுக்கு நிப்பாட்டணும்? இந்த நாள்ல ஒரு வெறித்தனமான செயல்கள் நடக்குது. மற்ற நாட்கள் இல்லாத அளவுக்கு வெறித்தனமா ஓட்டுறாங்க. ஒரு கட்டற்ற சுதந்திரம் கிடைச்சதா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு நாள் தான், மாற்றுக்கருத்து இல்ல. அது எல்லையை தாண்டும் போது, அதீதமா போகும்போது இந்த ஒரு எண்ணம் இயல்பா வரத்தானே செய்யும். எல்லையை தாண்டது நடக்குது எல்லாருக்குமே. இப்ப நடத்தக்கூடாதுன்னு இல்ல, எனக்கும் சில டைம் பார்க்கும்போது தோணும் இது எல்லையை மீறி நடக்குது அப்படின்னு. ஒரு சிலர் பண்றதுனால கொண்டாட்டமே வேண்டாம் அப்படின்ற கருத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறாங்க. தீபாவளி கொண்டாடுறாங்களோ இல்லையா, எல்லா மதத்தினரும் பொங்கல் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, புத்தாண்டை எல்லாருமே கொண்டாடும் போது அதை எதுக்கு நம்ம கொண்டாட்டத்தை நிப்பாட்டணும்? நியாயமான கேள்வியா படலையா திரு ராமரவிக்குமார் உங்களுக்கு? அதாவது புத்தாண்டு கொண்டாட்டம் கொண்டாடலாம், அது கிறிஸ்தவர்களுக்கு உரியது. இது கால மாற்றமா கலாச்சார சீரழிவான்னு ஒரு தலைப்பு. ஆமா, அது ஆங்கிலேயனுடைய புத்தாண்டு தானே, தமிழர்களுக்கு கிடையாது. உலகம் முழுக்க கால மாற்றத்தை அழிக்கக்கூடிய, கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய கால மாற்றமா. நீங்க தேதி என்ன தேதி எழுதுவீங்க? இன்னைக்கு எத்தனாம் தேதியா எழுதுறீங்க? இது நான் ஆங்கில தேதி எழுதுறீங்கல்ல. இன்னைக்கு நேற்று தானே பிறந்துச்சு வருஷம். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க, அது ஆங்கில புத்தாண்டு தான் நான் சொல்றேன் ஒழிய தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கு உரியது நான் சொல்லவே இல்ல. தமிழ் புத்தாண்டு இல்ல அது. ஆனா இது ஏன் கொண்டாடக்கூடாதுங்கிற? இன்னைக்கு இந்த தேதியை தான் கொண்டாடுங்க. அதுக்கு ஆங்கிலேயர்களுடைய அடிவருடிகளாக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்தவ மதத்தினுடைய தாக்கம் உடையவர்கள் கொண்டாடுங்க. ஆங்கிலேயர்களுடைய அடிவருடிகள் உடலால் இந்தியர்களாகவும் உள்ளத்தால் ஆங்கிலேயர்களாகவும் இருக்கிறார்கள். மெக்கால புத்திரர்கள் என்றுதான் சொல்லுவேன். ஏங்க சர்ச்சு திறக்கலாங்க, ஏன் 12 மணிக்கு கோயில் திறக்கிறான்? தேவார கோவில்களை எல்லாம் வியாபார பொருளாக்கியவர்கள் இந்த அரசாங்கம். நேற்றுக்கு கோயிலுக்கு போனவங்க எல்லாம், வழிபட்டவங்க எல்லாம் கிறிஸ்துவ மத நான் என்ன சொல்றேன், கோவில்களை சொல்கிறேன். நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஆகம விதிகளுக்கு முரணாக இரவு 12 மணிக்கு சர்ச்சில் வேணா நீ என்ன வேணா திறந்துக்க போய்க்கு. அதை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் இந்து ஆலயங்கள் என்பது எங்களுடைய கலாச்சார பண்பாட்டுடைய கேந்திரம். வியாபார கோயில்களை எல்லாம் வியாபார பொருளாக்கி விட்டு இந்த அறநிலையத்துறை இல்ல. விடுதிகள்ல கொண்டாடக்கூடாது, கோயில்களுக்கும் போக கூடாதுன்னா சார் கண்டா குடிச்சிட்டு போ, விபத்துல சாவு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இது ஒரு அப்படி சொல்ல முடியுமா? ஆமா, உண்மைதானே. நான் கொண்டாடுற, நான் குடியும் கூத்தாட்டு. ஒருபுறம் மழை வெள்ளத்தால் தமிழகம் தத்தளிச்சது, தண்ணீரால ஆனது. இன்னைக்கு குடியினால ஆகுறான். இது பப்பு கலாச்சாரம் கிடையாது, மப்பு கலாச்சாரம் இல்லங்க. இந்த குடி கலாச்சாரம் கூடாது அப்படின்னு நீங்க கேட்டா ஒரு தார்மீக இருப்பதான் நான் பார்க்கிறேன். அதுவும் கூடாது. இந்த நாள்ல நீ கோயிலுக்கும் போக கூடாது. கோயிலுக்கு போக கூடாது யார் சொன்னது? நீங்க தவற. அந்த நேரத்துல 12 மணிக்கு கோயில் மது குடிச்சிட்டு ஆடுறாங்க. 12 மணிக்கு கோயில் திறக்காதீங்க நாங்க சொல்றோம். இது தப்பா?
ஆண்டவனை நேரமும் பார்க்க கூடாதா? அதுவும் முதல் நாள்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க பேச்சு அர்த்தம்னா ஏதோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் போடுறீங்க. நம்ம இந்த ஒரு ஆண்டு இந்த வருஷம் அபிஷியலா தொடங்குது. இந்த தொடங்குகின்றது, அதை கொண்டாடுவர்கள் கொண்டாடலாம். ஆனால் எங்களுடைய எதிர்ப்பு எங்க இருக்கு? அதே கோயில்களில் 12 மணிக்கு 3 மணிக்கு தொடங்க கும்பிடுங்க, 4 மணிக்கு கோவில் தரங்க, வழக்கம் போல தொடங்க. யாரு உங்களை எதிர்க்க கும்பிட வேணாம்னு சொல்லி இருக்கிறது? இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். எங்க கோயில்களுக்கு விதிக்கு முரணாக நீங்க திறக்காதீங்க நாங்க சொல்றோம். சர்ச்சில் நீங்க கொண்டாடுங்க, ஆண்டவரை துதியுங்கள், இயேசு மரியாதை கும்பிடுங்க, யாரு வேணாம்னு சொல்லியே. ஒரு நல்ல விஷயத்துக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கா? மாறுபட்ட கருத்து ஒண்ணும் இல்ல. எனக்கு அவங்களோட மதம் ஃபெய்த் கோவில் திறக்க கூடாது அப்படின்னா பரவாயில்ல. இது எல்லாருடைய உணர்வுகளுக்கு எதிரான ஒரு விஷயம். இதை மீறி அரசு திறந்திருக்கு அப்படின்னா கோவில்ல யாரும் போயிருக்க கூடாது. இன்னைக்கு எல்லாரும் அப்படி இல்ல, இறை உணர்வோட பக்தியோட நடுராத்திரி போறாங்க அப்படின்னா இப்ப உடை கட்டுப்பாடு விதித்திருக்கு அரசாங்கம். ஆமா, யாராவது மீறாங்களா? இல்ல மீறல, கரெக்ட். அரசாங்கத்துடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமா, நீங்க 12 மணிக்கு கோவில் திறக்கிறதுனால தான் போறாங்க. நீங்க 12 மணிக்கு திறக்க மாட்டோம், இல்ல 4 மணி தான் வழக்கம் போல. இன்னைக்கு திறந்து பாருங்க, யாரா போறாங்களா? இன்னைக்கு திறந்து பாருங்க, 12 மணிக்கு நடைய யாரா ஒருத்தர் போவாங்களா? நீங்க சிவராத்திரிக்கு திறக்கலையா கோவில்? சார் சிவராத்திரி விளக்கு அது வேறு. அதே போல புத்தாண்டுக்கு நாங்கள் நம்பிக்கை மக்களுடைய சிவராத்திரிக்கு கோவில் திறப்பது என்பது எங்க ஆகம விதிகள் இருக்கு. ஆனால் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னா ஆகம விதிகள்ல இன்னார் இங்க நிக்கணும், அரசர்கள் இங்க நிக்கணும், அவங்க இங்க நிக்கணும் இருக்கு. அதெல்லாம் கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கிறாங்கல்ல. இல்ல இந்த சாதியினர் இந்த பகுதி வரைக்கும் இருக்கலாம், மற்ற பிரிவினர் இந்த பகுதியில் கோர்ட் சொல்லுது. கோர்ட் ஜட்ஜ்மென்ட் பிராமணர் அல்லாதவங்க விஷயத்தை நீங்க பிரச்சனை உண்டாக்காதீங்க. இல்லங்க, பல நீங்க சப்ஜெக்ட் ரொம்ப டைவர்ட் பண்றீங்க. 12 மணிக்கு கோயில் திறக்கிறது நியாயம்னு சொல்றீங்களா நீங்க? ஆகம விதிகள் அதெல்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து விலகி வந்துட்டோம்ல. அரசர்களா இருக்கிறவங்க இங்க இருக்கலாம், பிராமணர்கள் அந்த ஒரு வகையராக்கள் சன்னதிக்குள்ள போலாம், மற்றவர்கள் அந்த மண்டபத்துல மற்ற சாதியினர் இருக்கலாங்க. ஆகம விதிகள் கூட இருக்கு, கடைபிடிக்கிறது இல்ல. பூசாரினால ஐயருங்க பிராமணர்கள் தான் சொல்றீங்க, கிடையாதுங்க. எங்க காளியாத்தா மாரியாத்தா சொல்றாங்க, ஐயர் மட்டும் இந்து கிடையாது சார், மற்ற சாதிகள். ஆகம விதிகள்ல ஒரு சில கோயில்களோட ஆகம விதிகள்ல அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது இல்ல. இந்தந்த பிரிவினர் இந்தந்த இடங்கள்ல இருக்கணும் அப்படின்னு இந்த மண்டபத்துல இவங்க வழிபடலாம், அந்த மண்டபத்துல அவங்க வழிபடுறாங்க, பிரிவுகள். தட் இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷன் செயல்பாட்டுல இல்ல. பிராமணர்களாக இருக்கிற எல்லா பிராமணனும் கருவறைக்கு சென்று வழிபாடு உரிமை கிடையாது. இல்லை இல்லை இல்லை, அதை தாண்டி இந்தந்த பிரிவினர் இங்க கிடையாது இருக்கு. கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. எங்க தமிழ்நாடு கோயில் எப்படி தெரியுமா? 50 ரூபாய் ஒரு தரிசனம், 100 ரூபாய் ஒரு தரிசனம். கோயிலுக்கு முன்னாடி காசு தேட்டரா? கோயில் என்ன தேட்டரான்னு கேட்கிறேன். எங்க தேவார கோயில்கள் எல்லாம் வியாபார பொருளாக்கி ஏமாற்றுகிற அரசாங்கம். வருமானம் எங்க சாமி என்ன பிச்சைக்காரனா சார்? மக்கள் கொடுக்கறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஏக்கருக்கு முதலாளி எங்க கடவுள். அவனை ஒரு காட்சி பொருளாக்கி அவனுக்கு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய். மீனாட்சி அம்மன் கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கு 200 ரூபாய்ங்கிறான். யாரு கோயில யாரு காசு கொடுத்து சாமி கும்பிடுவோம்? இதை தாண்டி இந்த கலாச்சார விஷயங்களுக்கு வரும்பொழுது இந்த கொண்டாட்டங்கள்லயே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு கரபுரண்டி இதுக்குன்னு ஒரு தேதி வச்சு இதுக்குன்னு ஒரு ஆட்டம் பாட்டத்துக்குன்னு ஒரு இரவு வைக்கும் பொழுதுதான் இந்த ஒரு பிரச்சனையே ஏற்படுது. நேற்று நீங்க படிச்சிருப்பீங்க, சிறுவர்கள் இன்னைக்கு டீனேஜர்ஸ் 3 பேர் 4 பேர் ஒரு வயதான நபரை இப்படி கூத்தாடாதீங்க, இப்படி கொண்டாடாதீங்க, இப்படி அத்துமீறாதீங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருந்திருந்தால் இந்த ஒரு பிரச்சனையே ஏற்பட்டிருக்கு. புத்தாண்டு இல்லாம இந்த நிகழ்ச்சி மத்த நாள்ல நடந்திருந்தா, மத்த நாள்ல இந்த அளவுக்கு அதீதமா பார்க்கலையே, இந்த அளவுக்கு விபத்துகள் நடக்கலையே, இந்த அளவுக்கு அத்துமீறல்கள் இல்லையே, கூட்டா எல்லாரும் மீறலையே. அதற்கு காரணம் மது விற்பனை தான். கவர்மெண்ட் அதை பேன் பண்ணணும். மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க, கோயிலுக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, ரோட்ல போறாங்க. அதை தடை பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு எது இன்டியூசிங்கா இருக்கு, யாரு இந்த மாதிரி குடிச்சிட்டு ஆடுறது, ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் போடுங்க. போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆஸ்க் ஃபார் வாலண்டியர்ஸ். பப்ளிக் வில் வாலண்டரிலி வாலண்டியர் டு கண்ட்ரோல் தி டிராபிக். அந்த மாதிரி பண்றது அவர் சொல்ற விஷயம். இந்த வடிவங்களை தாண்டி இது நமது அல்ல. தமிழ் புத்தாண்டுல நம்முடைய பாரம்பரியப்படி நம்ம செய்வோம். இது ஆங்கில கலாச்சாரம், இது மேற்கத்திய கலாச்சாரம். இங்க பப்ல ஆடுறதோ இல்லாட்டி இங்க இது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதோ நமது கலாச்சாரம் அல்ல. ஹாப்பி நியூ இயர்னு இரவு கத்துறதோ நமது கலாச்சாரம் அல்ல. தமிழ் புத்தாண்டு ஒண்ணு இருக்கு, அது தையில பிறக்குதா சித்திரையில பிறக்குதாங்கிறத தாண்டி நம்முடைய விழாக்கள் நம்ம கொண்டாடுவோங்கிறது.
நம்மளோட விழாக்களையும் கொண்டாடலாம், யாரு வேணான்னு சொன்னா. இதை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. புத்தாண்டு நினைச்சு இன்னைக்கு வருஷத்துல முதல் நாள் நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அப்படின்னு அக்செப்ட் பண்ணதை நம்ம ஏன் வேண்டாம், இதை நிப்பாட்டுங்க, இது பண்ணக்கூடாது அப்படின்றது செலிப்ரேட் பண்றாங்க, பண்ணிட்டு போட்டுமே. இத அரசோ இந்து மக்கள் கட்சியோ இந்து முன்னணியோ சில அமைப்புகளோ நிர்ணயிக்கிறது இல்ல. இந்த கொண்டாட்டத்தை கூட்டா கொண்டாடணும்னு மக்கள் முடிவெடுக்கிறாங்க. மக்கள் உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆக அந்த உணர்வு மதிக்கப்படாம இது இப்ப இங்க கொண்டாடக்கூடாது, கிறிஸ்தவர்கள் தான் கொண்டாடணும், இது ஆங்கிலேயர்களுடைய அடிவருது அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக பேர் ஆங்கில அடிவருகள் நீங்க சொல்வதா அர்த்தம். அதாவது மக்கள் எல்லாம் அதுக்குள்ள ஆட்படுத்திட்டாங்கன்னு சொன்னீங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி. குடுக்கறதெல்லாம் ஏத்துக்கிட்டான், ஏன் எதிர்க்கிறீங்க? இது சரினா இதுவும் சரி இல்ல. இது குடிக்கிறது வேற, அது வந்து ஒரு பழக்கம் சம்பந்தப்பட்ட. அதான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இவன் மூளை எல்லாம் ஆங்கிலமயமாகிவிட்டது. அதுதான் சுருக்கமா சொல்ல வார்த்தை, ஆங்கிலமயமாகிவிட்டது. இவன் உடலால் இந்தியனாக தமிழனாக இருக்கின்றான், உள்ளத்தால் ஆங்கிலேயனாக இருக்கிறான், மெக்காலே புத்திரனாக இருக்கிறான். அவன் என்னவா இருக்கிறாங்கிற முடிவை நீங்க எடுக்க வேண்டாம். எந்த தேதியில என்ன செய்யணுங்கிற முடிவை நீங்க நான் எடுக்கிறேன். என்ன கேட்டிருக்கீங்க, நான் சொல்றேன். இப்ப எத்தனை பேர் தடை விதிக்கணும், இதை பண்ணக்கூடாதுன்னு நீங்க தானே. எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்க கோயில் நடக்குதுன்னு சொல்வதற்கு எங்களுக்கு தான் உரிமை இருக்கு. எல்லாருக்குமே உரிமை இருக்கு. கோயிலுக்கு போகக்கூடிய எல்லாருமே கோயில் சொத்துக்கள் பறிபோன போது எங்கே சென்றார்கள்? கோயில் கொள்ளை, கோயில் உண்டியல் போது சாமி சிலை தூக்கிட்டு போறா, மக்களால் எடுத்துட்டு போறாங்க இந்த பக்தர்கள். அதுதான் எங்களுடைய வேலை. பக்தி படைத்த இந்துக்களை சக்தி படைத்தவர்களாக மாற்றுவதற்குத்தான் இந்து மக்கள் கட்சியோ இந்து முன்னணியோ இந்து இயக்கங்கள் அனைவரும் நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குரல் மெல்லியதாக இருக்கலாம், ஆனால் இதனுடைய வீழ்ச்சி அதிகமாக இருக்கும். உங்களுடைய இறுதியான கருத்து, உங்களுடைய கருத்து புரியுது. இப்ப நீங்க பொங்கல், காணும் பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல போக முடியாது. தமிழ் பண்டிகை தான் எல்லான்னு பஸ் போற இடம் எல்லாருக்கும் எல்லா விதமான அராஜகமும் நடக்கும் அப்படின்னு. பட் நம்ம அதை வந்து ஏன்னா நம்ம இந்து பண்டிகை அதுல நடக்கிறது வந்து நார்மல் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். இதுல நடந்துச்சுன்னா வந்து வெள்ளக்காரன் சொன்னா, மக்கள் கூடுற இடத்துல 4 விஷயம் நடக்கதான் செய்யும். 4 வந்து தப்பு. அதுக்குதான் போலீஸ் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு. முடியலையா, ஆஸ்க் ஃபார் வாலண்டியர்ஸ். மலையில இருக்கும்போது எவ்வளவு பேர் வந்து உதவி செஞ்சாங்க, சந்தோஷமா வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது தடை செய்யறதெல்லாம் வந்து பாதுகாக்க வேண்டியது காவல்துறைக்கு மட்டும் கடமை இல்லை, தனி மனிதன் ஒவ்வொருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது. சட்டத்தை மதிக்க வேண்டும், சட்டத்தின்படி செல்ல வேண்டும் என்பது. காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன விதிமீறல் நடந்தாலும் அவங்க சகோதரி சொல்றதுல நான் உடன்படுறேன். விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கிறது. காவல்துறைக்கு கூடுதலாக நாமும் சேர்ந்து ஒத்துழைக்கணுங்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். கொண்டாட்டம் எந்த தேதியில கொண்டாடுவது, எப்படி கொண்டாடுவது அப்படிங்கிறது ஒவ்வொருடைய உரிமை. அது யாரும் தட்டி பறிக்கிறதுக்கு நிச்சயமா யாருக்கும் உரிமை இல்லை. அதே வேளையில புத்தாண்டு அப்படிங்கிற பேரால இந்த முறையும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு விதிமீறல்கள், இந்த விபத்துகளோ அதே போல குடி கலாச்சாரம் பெருகுவதோ, இப்ப நடக்கக்கூடிய இந்த ஒரு வன்முறை சம்பவங்களோ ஈர்டீசிங்கோ இவையெல்லாம் பொறுத்துக் கொள்ளக்கூடியதல்ல. இது பல கேள்விகளை எழுப்பவே செய்கிறது. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.